தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் கர்நாடகத்தில் காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை பெற இயலாத திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காவிரியில் 2023-24 ஆண்டுக்கான பங்கு நீரை வாதாடி பெற இயலாத திமுக அரசு இந்த ஆண்டான 2024-25 மே மற்றும் ஜூன் மாதத்தில் நமக்கு வரவேண்டிய பங்கு நீரை பெறுவதற்கு எவ்வித முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நீரை உரிய நேரத்தில் பெற்றதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டி காண்பித்து அவர் பேசியிருக்கின்றார். கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். காவிரி டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க முடியாது எனவும் அவர்களின் துயரத்தை போக்க முடியாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார்.